மார்ச் 21 வெள்ளிக்கிழமை. ஜீவனும் பரிபூரணமும். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். யோவான் 10:10. கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்த போது அவனை ஆரோக்கியமுள்ளவனாகவும் பலன் உள்ளவனாகவும் வல்லமையும் சத்துவமும் உள்ளவனாகவும் தான் சிருஷ்டித்தார். ஏதேன் தோட்டத்திலே எந்த வியாதியும் நோயும் இருந்ததில்லை. அன்புள்ள சிருஷ்டிகர்த்தர் ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஏதேன் தோட்டத்திலே இறங்கி உலாவினார். அந்த தோட்டமெல்லாம் தெய்வீக ஆரோக்கியத்தினால் நிரப்பப்பட்டிருந்தது. மனுஷனுக்கு தெய்வீக ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விருட்சத்தை கர்த்தர் முளைக்க பண்ணினார். அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு ஜீவனிலே வளர்ந்து ஜீவனிலே ஆளுகை செய்ய வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாயிருந்தது. மனிதன் நோய்வாய்ப்பட வேண்டும் என்பதோ பலவீனம் அடைய வேண்டும் என்பதோ அன்புள்ள பிதாவின் சித்தமாய் இருந்ததில்லை.